குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து வரும். டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலயுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். இதோட பிடிஎஃப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன். அது தவிர்த்து வந்து 6th to 12th வரைக்குள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபுல்லாவே வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து மேக்ஸிமம் வந்து போயத்துல இருந்து தான் வரும். இதை வந்து நம்ம தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அணி இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனா அந்த பேசிக்கா இருக்கிற அந்த ரைமிங் ஸ்கீம், அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே சிரமப்படும். சரியா? அது வந்து நம்ம தமிழ் டெஃபினிஷன் தமிழ்லையும் பார்த்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அதையும் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது ரைமிங் வேர்ட்ஸுக்கும் அந்த ரைமிங் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாடல் வரிகளின் கடைசி வார்த்தைகளை வந்து கவனிக்கலாம். அதாவது அந்த பாடல் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்ரண்ட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹை, அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த பாடல் வரிகள் பாருங்க. லாஸ்ட் வந்து அவே ஆல் வால் ஆல் கொடுத்துருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து என்ன? வால் ஆல், கே கே அவே. இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து லாஸ்ட் வந்து ஒன்று போல வந்து முடியணும். அதைத்தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் வந்து நிறையவே இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள பாடலின் 4 வரிகளின் கடைசி வார்த்தைகளை வந்து நல்லா கவனிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எதுலனா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரும். இது ரைமிங் ஸ்கீம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்ரண்ட் வால், வால் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொனன்சியேஷனோட முடியுது. சரியா? அதுக்கு அடுத்து செகண்ட் லைன்ல வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன்ல வந்து முடியுது. அப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் முடிகிறத வந்து ஏன்னு வச்சுக்கணும். அடுத்து வந்து இது வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல முடியுது இல்லையா, அதனால வந்து அது பின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து தேர்ட் லைன் வந்து பாருங்க, அவே அப்படிங்கிற மாதிரி முடியுதா. அந்த ஹேயும் அவையும் கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து லாஸ்ட் ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து எப்படி இருக்கு, ஒண்ணு போல இருக்கா. அப்போ வந்து அகைன் இதுவும் வந்து பி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து வால் ஆல் ரெண்டும் வந்து இல்ல முடியுதா. அப்போ அகைன் இது வந்து ஏ. அப்ப அந்த போயம் லைனோட ரைமிங் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ பி பி ஏ. இப்போ மூணாவது வந்து வேற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வந்து வேற என்ன வச்சுக்கலாம், தட் அப்படிங்கிற மாதிரி முடியுது அப்படின்னா இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ரைமிங் ஸ்கீம் வந்து இது அகைன் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்ப ரைமிங் ஸ்கீம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி பிஏ அந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா வந்து இது பேசிக் தெரியாதவங்க கண்டிப்பா வந்து இதுல ஒரு மார்க் வந்து விட்டுருவாங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடான நிறைய எக்ஸசைஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து போடுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்பாங்க. சிமிலி, அதாவது இதை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓமை அணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள ஏதேனும் பாடல் வரிகளில் ஏதேனும் 2 நபர்கள், பொருட்கள், இடங்கள் இவற்றின் பண்புகளை வந்து அதாவது ரெண்டு இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது. சரிங்களா? அது வந்து நபர்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், இடங்களா இருக்கலாம். அந்த பண்புகளை வந்து ஒப்பிட்டு பார்க்கறது. சரியா? அந்த மாதிரி இதுல வந்து நம்ம சிமிலி வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து மேக்ஸிமம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் அஸ், இந்த 2 வேர்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த போயம் லைன்ல லைக் அஸ் இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இந்த லைன்ல பாருங்களேன், குரோத்தின் அண்ட் பீட்டரஸ் அஸ்யா யார், இப்ப அஸ் வந்திருக்கு. அப்ப இது வந்து சிமிலி. செகண்ட் லைன்ல வந்து லைக், தேர்ட் லைன்ல லைக், அப்ப இது வந்து சிமிலி. இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து இதுவுமே வந்து பேசிக்கா வந்து கேட்கறது கொஞ்சம் டஃபா கேட்கணும்னா அது பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து மெட்டாபர், அதாவது சிமிலி மெட்டாபர். இது வந்து ரிப்பீட்டடா கேட்கறது. மெட்டாபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரியில் ஏதேனும் 2 நபர்கள், பொருட்கள், இவங்கள் பண்புகள், இது வந்து சிமிலிங்கிறது வந்து வெளிப்படையா சொல்றது. சரியா? அந்த மெட்டாபர் அப்படிங்கிறது வந்து மறைமுகமா வந்து சொல்றதுதான் வந்து மெட்டாபர். அவைகளில் ஏதேனும் ஒன்றை மட்டும் மிகைப்படுத்தி சொல்வது. அதாவது 2 பொருட்கள் இருந்ததுன்னா அது 2ஐயும் கம்பேர் பண்ணி ஏதாச்சும் ஒன்றை மட்டும் வந்து மிகைப்படுத்தி சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெட்டாபர். தமிழ்ல வந்து உருவகம் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டர்னல்டு ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டோனை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா.
டேர்னல்டு ஸ்டோன் அப்படின்னு சாதாரண ஒரு ஸ்டோன் சொல்லாம டேர்னல்டு ஸ்டோன் சொல்லியிருக்காங்களே. அப்ப இதுதான் வந்து இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெட்டாபர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் ஹங்கிரி ஹார்ட், வெறும் ஹார்ட் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஹங்கிரி ஹார்ட், அந்த ஹார்ட்டே வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்களே, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டாபர் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா பெர்சோனிபிகேஷன், அதாவது மனித பண்புகளை உயிரற்ற பொருட்களை துணையாக கொண்டு விளக்குதல். அதாவது மனுஷனோட பண்புகளை வந்து ஏதாச்சும் வந்து உயிரற்ற பொருட்களை வந்து கம்பேர் பண்ணி அவங்களோட ஒப்பிட்டு வந்து சொல்றதுதான் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெர்சோனிபிகேஷன். இதுவுமே வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் விசிட் விக்கெட் கேட், அதாவது அந்த விக்கெட் கேட்டுக்கு வந்து உயிர் இருக்காது, ஆனாமே வந்து மனித பண்புகளை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்களே அதே மாதிரிதான். அது மாதிரி ஃபேர் அண்ட் ஃப்ளவர், லாசஸ் ஃபெயில்டு, இது எல்லாமே வந்து எதுல வரும்னா பெர்சோனிபிகேஷன்ல வரும். அப்புறம் வந்து அப்ரோஸ்ட்ரோப், அதாவது உயிரற்ற பொருட்களை உயிருள்ள பொருட்களாக நினைத்து அதனோட உரையாடுதல். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவுமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல தான் இருக்கு இந்த போயம் லைனு. அண்ட் யூ ஓ மை சோல் வேர் யூ ஸ்டாண்ட், அதாவது உயிரற்ற பொருட்களை வந்து உயிருள்ள பொருளாக நினைத்து அதோட ஒப்பிட்டு சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ரோஸ்ட்ரோப். அடுத்து ஆக்சிமோரான், இதுவுமே வந்து முக்கியமானது, ரிப்பீட்டடா வந்து கேட்கறது. ஆக்சிமோரான் தமிழ்ல வந்து முரண் துடை அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஏதாவது எதிர்ச்சொற்கள் வந்து அடுத்தடுத்து வருது. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா when I mean குட்க்கு ஆப்போசிட்டா வந்து ரிடான்ஸ் ஆப்போசிட்டா வருதா, அது மாதிரி வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இதுவுமே ரிப்பீட்டடா கேட்கறது அனமட்டோபியா, அதாவது பொருட்கள் எழுப்பும் மொழியோடு தொடர்புடைய சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனமட்டோபியா. இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிறாங்க. when snaps the knee the cracks the wrist, அதாவது போன்ஸ் வந்து பிரேக்கிங் சவுண்ட் வந்து அந்த சவுண்டோட சொல்றாங்க இல்லையா, பொருட்கள் எழுப்பும் மொழியோடு தொடர்புடைய சொற்கள். அதாவது ஸ்டோன் வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்னா கிராக் ஆகுது, அந்த சவுண்டோட சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அனமட்டோபியா. சிப்டு வித் ஸ்ட்ரெயிட் மவுத், கிஸ்ஸிங் ஆஃப் ஸ்னேக், அதாவது அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் வந்து அதாவது அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஸ்னேக் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வருது, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனமட்டோபியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனாபோரா அப்படின்னா என்ன அப்படின்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்தடுத்த வரிகளில் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனமட்டோபியா. அதாவது ஒரு லைன் ஒரு போயம் அப்படின்னு வச்சுக்கோம், அதுல வந்து ஒரே சொல், இது வந்து சொல் பொருள் பின்வருங்க அடுத்தடுத்த வரிகள் ஒரே வார்த்தை, அதாவது அடுத்தடுத்த வரிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரும் டெல்ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு, அதே டெல்ஹீம் வந்து செகண்ட் லைன்ல வந்திருக்கா, இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வரதான் வந்து அனாபோரா அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து வந்து அலிட்ரேஷன், இது வந்து மோனை அப்படின்னு வந்து சொல்றோம். நான் தமிழ்ல வந்து மோனை அப்படின்னா என்னது, முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவதுதான் வந்து மோனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஒரு வரியில் உள்ள மெய்யொலியில் தொடங்குகிற வார்த்தைகள் வந்து பல வருவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த போர்ட்டுங்கிறது பீல ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இங்க பஃப் அப்படிங்கிறது வந்து பீல ஸ்டார்ட் பண்ணு. அப்ப இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோனை. செகண்ட்ல வந்து லெட் லீடர், வேவர் வால், இது எல்லாமே வந்து அழிச்சிருக்கு, இதுவுமே வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் சோனன்ஸ், ஒரு வரியில் ஒரே உயிர் ஒளியில் தொடங்கின வார்த்தைகள் பல வருவது. அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்பல்ஸ்ல வர சவுண்ட் வந்து ஒரே லைன்ல வந்து வர்றது, அதைத்தான் வந்து அசோனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பப்பல்ஸ்ல நமக்கு தெரியும் இல்லையா, ஏஇ ஐ ஓ யூ, அந்த சவுண்ட்ல வர லெட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து வர்றது, அதைத்தான் நம்ம அசோனன்ஸ் சொல்லுவோம். இங்க வந்து எவர் எவர், இங்க வந்து இன், இதுவுமே வந்து ஐஇஐ ஏஇஐஓ வவல்ஸ்ல வரல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்போல், உயர்வு நவிச்சியனியா அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா. ஒரு செயலின் தன்மையை மிகைப்படுத்தி அதிகமாக சொல்றதுதான் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹைப்பர்போல். அதாவது ஒரு செயலை வந்து சாதாரணமா அந்த தன்மையை வந்து சொல்லாம அதை வந்து இன்னும் அதிகமா மிகைப்படுத்தி சொல்றதுதான் வந்து என்னன்னா ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்றோம். ஓ விங்டு சீட்ஸ் யூ ஓட்ஸ்டு த ஃபார்வர்ட் சீட்ஸ், அந்த மாதிரி வந்து அந்த சீட்ஸை வந்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்றாங்களே அந்த செயலை, அந்த சீட்ஸோட செயலை வந்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்றதுனால வந்து ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் வந்து அலுஷன். இந்த அலுஷன் வந்து பைபிள் போன்ற பழங்கால இலக்கியங்கள்ல வந்து அதிகமா அந்த அலுஷன் வந்து காணப்படும். என்ன மாதிரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொருட்களே அல்லது நபர்களே மறைமுகமாக வந்து சொல்றதுதான் வந்து என்னது அப்படின்றது பார்த்தோம்னா அலுஷன் அப்படின்னு சொல்றோம். இத பாருங்களேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் இட் மேபி வி ஷால் டச் த ஹாப்பி ஐஸ் அண்ட் த கிரேட் டெக்கல்ஸ், அந்த மாதிரி பாரோடபிள். அடுத்து பொயட்டிக் டிக்ஷன், நபர்கள் பொருட்கள் அல்லது இடங்களின் பண்புகளை வந்து வர்ணிக்கிறது தான் வந்து என்னன்னா பொயட்டிக் டிக்ஷன். டிபார்ட் பீஸ்ஃபுல், ஸ்பெசிஃபைட் அண்ட் தேங்க்லெஸ், இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பொயட்டிக் டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி இதெல்லாம் இருக்குது. இந்த ஆர்டிசம், பொயட்டிக் டிக்ஷன் எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். இது ரிலேட்டடா கொஞ்சம் டஃபா கொஸ்டின் கேட்டாலுமே இல்லாட்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணணும்னு நினைச்சா கூட வந்து இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா பழங்காலத்தில் வழக்கத்தில் இருந்தது இப்போ பயன்பாட்டில் இல்லாத வார்த்தைகள். ரிட்டனஸ்ட், தோ, இதெல்லாமே வந்து முன்னாடி பழக்கத்துல இருந்து இப்போ வந்து இல்லாம இருக்கிறதா வந்து. அடுத்து வந்து பண் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வந்து சிலேடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு வார்த்தையை பல்வேறு விதங்களில் பரவசப்படுத்தும் விதமாக பயன்படுத்துறதுதான் வந்து என்னன்னா சிலேடை அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த எண்ட் வில் பி த வேர்ட் அண்ட் த வேர்ட் வில் பி காட் ஆஃப் மேன், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதான் வந்து சிலேடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷன்னா நம்ம அந்த வேர்ட்ஸ்லயே வந்து மீனிங் வந்து இருக்கு. ஒரே சொல் ஒரே வரியில் மீண்டும் மீண்டும் வருவது. அதாவது ஒரு சொல் அதை ஒரே லைன்ல வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பிட்டேஷன் வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிம், ஹிம், ஹிம்செல்ஃப், ஹிம்செல்ஃப், இந்த மாதிரி வந்து ஒரே லைன்ல வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து ரிட்டோரிக்கல் கொஸ்டின். அதாவது பாடலின் வரியில் விடையை எதிர்பார்க்கும் நோக்கத்தோடு அல்லாமல் தனது அதிகாரத்தை காட்டுவதற்காக எடுக்கப்படும் வினாக்கள். அதாவது இந்த மாதிரி வினாக்கள் வந்து ரெட்டோரிக்கல் கொஸ்டின் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பழங்கால இசை பாடல்கள், மன்னரை பற்றிய பாடல்களில் அல்லது அவர்கள் பேசுவது போன்ற பாடல்களில் வந்து காணப்படும். அந்த மன்னர்களை பத்தி புகழ்ந்து புலவர்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, அதாவது மறைமுக பொருளை வச்சு அந்த கிங்க வந்து புகழ்ந்தோ இகழ்ந்தோ வந்து பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அது. அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரெட்டோரிக்கல் கொஸ்டின். ஹவு கேன் யூ சே டு மீ ஐ ஆம் எ கிங், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சூப்பர் மார்க்கிசம் வந்து ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. விலங்குகளை ஓமையா கொண்ட நிகழ்வுகளை வந்து விவரிப்பதுதான். அதாவது கியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அந்த, அதாவது விலங்குகளை வந்து ஓமையாக கொண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தோட விழுது வந்து எப்படி இருக்கா, ஒரு பாம்பு தொங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, அதேதான். அந்த அந்த பண்புகளை வந்து விலங்கோட வந்து ஒப்பிட்டு சொல்றதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சூப்பர் மார்க்கிசம். இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. ஹியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அவுட், அந்த மரத்தோட அந்த கிளை வந்து எப்படி அந்த பாம்பு மாதிரி வந்து அந்த மரத்தை சுத்திட்டு இருக்கு, அதைத்தான் வந்து சொல்றாங்க. சரியா, அந்த மாதிரிதான். இந்த இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து, ஏன்னா எங்கேயுமே வந்து தமிழ்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால வந்து இதை வந்து ஈஸியா வந்து நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல வந்து 10th கிளாஸ்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 தனியா, பேப்பர் 2, அதாவது பேப்பர் 1ல வந்து 2012 இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். சரிங்களா, வேற ஏதாவது நம்ம 10th கிளாஸஸ் பத்தி வந்து தகவல் தேவை அப்படின்னா நம்ம நம்பருக்கு வந்து அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அகாடமில வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து மெட்டீரியல்ஸும் வந்து தனியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாவும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.